1/1/2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். 12 ராசிகளில் 12வது ராசி மோட்ச ராசின்னு அழைக்கப்படுற மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் ஆண்டு பிறக்கும்போது கேந்திரத்தில் வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்காருங்க. ஸோ இந்த ஆண்டு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜென்ம சனியாக மீனராசிக்கு சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் புதிய மாற்றங்கள், புதிய மருத்துவங்கள், புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. சரி, அது என்ன புதிய மருத்துவம் அப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா, இந்த மீனராசிக்கு உண்டான, அதாவது இப்போ மீனராசியில் ஒருத்தர் இருக்காங்க, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே மெடிசனை எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் ஒரு வர்மாவோ இல்லை ஒரு அக்குப்ரெஷரோ ஒரு மருத்துவ முறை மாற்றி அவங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ராசிநாதன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, வக்ரம் பெற்ற நிலையில் உட்கார்ந்துருக்கார். இந்த மாதம் பிறந்து பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ராசிநாதருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காலம் தொடங்க போகுது அப்படின்றது தான் சொல்லணும். சனியை குரு பார்க்க போகிறாரு. அதுவும் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமைய போகுதுங்க. வர வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. எல்லாரையுமே சமமானவர்களாக பார்க்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, டென்ஷன் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் உங்ககிட்ட சிரித்து பேசும்போது அதை திணிக்காமல் இருக்கிறது மிக பெருசாக இருக்குங்க. இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, புனரவி ஜனனம் புனரவி மரணம். ஒரு மீன் ஒரு வாழை கடிச்சிக்கிட்டே இருக்கும். இவங்க பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த மீனராசிக்கு உண்டான விஷயமே. அப்போ மீனராசி நேயர்கள் புத்தி சார்ந்த விஷயங்களில் தெளிவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைச்சு கொடுக்க போகுது. மொத்தத்தில் ஃபஸ்ட்டு வம்சாவளி விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. அது என்ன வம்சாவளி? ஒரு ஜென்ரேஷனில் வெறும் பெண் குழந்தைங்களாகவே இருப்பாங்க, ஆண் குழந்தையே இருக்காது. ஒரு சில இடத்துல வெறும் ஆண் குழந்தைகளாக இருக்கும், பெண் குழந்தையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பீடிகையில் இருக்கக்கூடிய ஒரு கர்மாவை இந்த குரு பகவான் மாற்றி அமைக்க போகிறாரு. மொத்த குடும்பத்துக்கும் ஒரு ஆண் வாரிசு, மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெண் வாரிசுன்றதை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டாக இதை அமைச்சு தரப்போகுது. அதே போல் புத்திர பாக்கியம். மீனராசி பெண்கள் திருமணமாகி இருக்காங்களா, கர்ப்பிணின்ற ஒரு நல்ல செய்தியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அடுத்து ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. வெளிநாடு சார்ந்த யோகங்கள், அதிகமான லாவிஷ்னஸ், ஹோட்டல்ஸ், ஒரு கிளப்பாக இருக்கட்டும், ஒரு டான்ஸாக இருக்கட்டும், ஒரு கலைகள் சார்ந்த விஷயத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆண்டாகவும் எதிர்க்கும்போது எது தேவையோ அதை எடுத்து பண்ணும்போது சிறப்புகள் நிறைய இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட விட்டு கொடுத்து போகிறது, அதாவது ஒரு சிலர் இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், அவங்கள போய் மாற்ற முயற்சி பண்ணுறேன்னு நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்குவாங்க. அது மீனராசி. இதை திருத்திக்க அது திருந்தாதுன்னு முடிவாயிடுச்சு, அவங்களெல்லாம் மண்டையில் போட்டுட்டு குழப்பிக்கிறது இந்த மீனராசி. ஆனால் குடும்ப ரீதியாக இந்த ஆண்டு ஏப்ரலுக்கு மேலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஆனாலும் ஆரோக்கியம் சொல்கிற ஒரு விஷயத்தில் லாக்காகி கிடைக்கக்கூடியதையும் ஒரு சிலருக்கு படுத்த படுக்கையாக ஆக்கி விட்டுறக்கூடியதையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் பாவத்தில் கேது நரம்புகளை முடிச்சு போட்டு இழுத்து வச்சு உட்கார வச்சிடுவோங்க. அந்த வர்மா அதெல்லாம் எடுத்துக்கும் போது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அந்த தற்காலிக மாற்றங்களாக இருக்கும். முதல் விஷயம் பாதங்கள், முட்டியிலேருந்து பாதம் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை கழட்டிக்கிட்டே இருக்கும். நரம்புகளை சுருட்டி கால் அடியெடுத்து வைக்க முடியாமல் அது 20 வயசு குழந்தைக்கு கூட காட்டுங்க. அதனால் பாதங்களை சரியாக பார்த்துக்கிறது. பித்த வெடிப்பு ஸ்டார்டிங் தானே, இதில் என்ன இருக்க போதுன்னு விடாமல், பித்த வெடிப்புன்னு வந்துச்சுன்னா அங்கே ரத்த ஓட்டமே இல்லைன்னு அது வறட்சியாகி தோலை உரிச்சு கொடுத்துரும். அப்போ அதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது கர்ப்பப்பை கோளாறு, இதுதான் ஃபஸ்ட்டு. சிலருக்கு கர்ப்பப்பையை எடுத்துடணும் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ கர்ப்பப்பை முட்டியிலேருந்து பாதம் வரைக்கும் விஷயங்களில் கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக பார்த்திங்கனாக்கா, வருமானங்களை நல்ல விஷயத்துக்கு சேர்த்து வைக்கிறது சிறப்பாக இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் வருது அப்படின்னாக்கா, செலவை பட்ஜெட் போட்டு பண்ணிவிட்டு மிச்சத்தை சேவிங்ஸில் வைக்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க என்னென்னா, நான் சமைக்க மாட்டேன், நான் எதுவும் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் மொத்த காசையும் செலவு பண்ணி முடிச்சிடுவாங்க.
இதுதான் மீனராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்ஸு. அப்போது கூடு மாதிரி சேர்த்து வச்சுட்டு ஒரே நாளில் கரைஞ்சி போயிடுது. பணத்தை கரெக்டான முறையில் செலவு பண்ணுறது சிறப்புகள் ஏற்படும். நிர்வாகிக்கிற தன்மையை அம்மா கிட்டேருந்தோ இல்லைன்னா பெரியவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். தனி கொடுத்தனம் போயும் வாழ தெரியாதவங்கன்னா மீனராசி. இந்த வருஷத்தில் தனி கொடுத்தனம் போகாமல் இருக்கிறது சிறப்பு. தேவையில்லாத இஷ்யூஸ், தேவையில்லாத பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது ஆகிடும். இது பொது பலன்தான். ஜாதகத்தையும் சரி பார்த்துட்டு பண்ணுறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த சொத்தில் வேல்யூனஸ் இருக்காது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பாக. அந்த பணத்தை ஒரு சேவிங்ஸ் டெபாசிட்டில் போட்டு மாத வட்டியாக எடுத்துக்கிறது. இன்னும் வெளியில் வட்டி கொடுத்தீங்கன்னா ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா மீனராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகு பெரிய ஒரு அமௌண்ட்டை உறிஞ்சிரும். அதில் கேர்ஃபுல்லாக இந்த வருடம் முழுவதும் பெரும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது மீனராசி தான். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லறத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவ்வளோ பிரச்சனையிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல ஒரு இல்லறம் இருக்கும். அது கன்னி ராசி மாதிரியே மீனராசியும் இல்லறத்தில் சப்போர்ட்டுங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானித்து செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செப்டம்பர் மாதத்துக்கு மேலே திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய காதல் ஒன்று உருவாக்கி பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலர் ஜாதகத்தில் 5, 11, 7 தொடர்பு இருந்துச்சுனாக்கா காதலித்து திருமணம் செஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மீனராசிக்காரர்கள் தாய் பேச்சையோ அல்லது தன்னோட ஒரு வயதானவர்கள் ஒரு பேச்சை கேட்டுட்டு எடுத்தாங்கன்னா சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சால் தொழில் செய்யக்கூடியவங்க, வழக்கு லாயர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் உணவு விடுதி வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆண்டாக இது இருக்க போதுங்க. ஸோ உணவு விடுதி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரலுக்கு மேலே சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஆள் கைடன்ஸை வச்சுட்டிங்க அப்படின்னா சிறப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நான் தான் இழுத்து போட்டு செய்வீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாதம் நோயோ இல்லை அதிகப்படியான ஒரு ஜுரமோ ஏதோ 1 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கிறத ஏற்படுத்தி கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளோட வளர்ப்பில் கொஞ்சம் கண்டிப்பாக கொண்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மீனராசி குழந்தைகள் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நல்ல அறிவுத்திறன், சொல் பேச்சு, பிடிவாதத்தோட உச்சக்கட்டவங்க அப்படின்னு சொன்னவங்க கூட அந்த குழந்தை சொல் பேச்சு கேட்டு சிறப்பாக இருக்கும். மார்ச் மாதம் வரைக்கும் அந்த குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் பாதுகாப்போடு பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனத்தால் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கனால செல்ஃப் டிரைவிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதரம் அல்லது உங்களுக்கு அடுத்து பிறந்த சகோதரனுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி செயல்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நகை தொலைந்து போகுதல், வைத்த நகை அடமானத்தில் அப்படியே மூழ்கி போகுதல் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக இருங்க. ஸோ இந்த 2026 மீனராசி நேயர்களுக்கு 100க்கு 45% சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. இந்த வருடம் உங்களோட பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு பச்சை பட்டு புடவை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதம் வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரருக்கு போய் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது பொருளாதாரம், ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.